வணக்கம் தம்பி சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிட்னியில் ஸ்டோனு இருப்பதால் அது மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. ஆஸ்பத்திரியே நீங்கள் போகாத ஆள் ஆஸ்பத்திரி போய்க்கிறீங்க. அதனால் பயம், உடம்பு வீக் ஆகிடுச்சு ஒரே வாரத்தில். பயத்திலிருந்து விடுபட, குணமாகி விரைவில் வர உங்களது நண்பர் கார்த்திக் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. தம்பி, நம்ம உழைப்பாளிக்கு நம்மளுக்கு என்ன பயம்? எவனை கண்டும் பயப்படாதே, உன் உடம்பை கண்டும் பயப்படாதே, நோயை கண்டும் பயப்படாதே. ஓடிக்கொண்டே இருந்திருப்பாய். தண்ணி கொடுக்க கூட டைம் இல்லையா? தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடித்தால் இந்த ஸ்டோன் பிரச்சனை வந்திருக்காது. நாம் ஒவ்வொருவரும் எண்ண வேண்டிய எண்ணம் என்னவென்றால், உழைப்பு 33%, உடல் பயிற்சி 33%, உணவு 33% எடுத்திருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உழைப்பாளிக்கு இதெல்லாம் சாத்தியம். நீ உழைப்பவன், அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. மீண்டு வருவாய். மீண்டு வந்து நான் சொல்வதை பின்பற்று. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உழைப்பாளி எதையும் கவலை கொள்ளக்கூடாது. நீ ஒரு உழைப்பாளி. அதாவது ஆஸ்பத்திரியே போகாமல் உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்னு எவ்வளோ பெரிய விஷயம். சளி வந்தாலும் ஓடுறதில்ல, காய்ச்சல் வந்தாலும் ஓடுறதில்ல. உன்னோட உழைப்பு உன்னை காப்பாற்றி கொண்டு இருந்திருக்கிறது. அதுவரையும் பெரியது தான். எதனால ஸ்டோன் வந்துச்சு? தண்ணி குடிக்காதனால ஸ்டோன் வருது. அதுதான் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தா நீயே இப்போ ஸ்டோன் வந்தனால பயந்துட்டேன். தண்ணீர் குடித்தால் முடிஞ்சு போச்சு. இன்னும் பல்வேறு விதமான நோய்கள் இருக்கிறது. அவர்களெல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இது சாதாரண பிரச்சனை. சர்வசாதாரணமாக வெளியேறும், சர்வசாதாரணமாக சரியாயிரும். உழைப்பாளிக்கு என்ன பயம்? உழைப்பாளியான சிவகுமார், எதையும் கண்டு கவலைப்படாதே. உனது உழைப்பு உன்னை உயர்த்தும். உனது உழைப்பு உன்னை வளர்த்தும். உனது உழைப்பு, உனது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே. உடம்பு சரியாகி மீண்டும் வேலைக்கு செல். விடாது ஓடு, விடாது உழை. உனது வாழ்க்கை வளம் பெறும். எதை பற்றியும் கவலைப்படாதே. இனிமேல் உடம்பில் அக்கறை கொண்டு உனது வேலையும் செய், தண்ணீரும் குடி, உணவை சரியாக சாப்பிடு, உடற்பயிற்சி செய்ய. எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக, மிகவும் சிறந்த மனிதனாக உனது நண்பருக்கும் உனது குடும்பத்துக்கும் சிறந்த மனிதராக விளங்க வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக வருவேன். உழைப்பை நம்பு, பயப்படாதே. நோய் நம்மை ஒன்றும் செய்யாது. பல்வேறு விதமான நோய் இருக்கிறாங்க, அவங்களே பயப்படாமல். இது சாதாரண பிரச்சனை. கடன் ஓடிடு. உடனே ரெடியாகி நல்லா உழைப்ப, பயங்கரமாக உழைப்ப. வேறு மாதிரியான சிவகுமார் கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி தம்பி.